ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தனியார் துறை ஊழியர்களுக்கான ஓய்வூதியம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் வாங்குறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான அப்டேட். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன், இதுக்கு கீழே வேலை பார்க்குற தனியார் துறை ஊழியர்களுக்கு இபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக இந்த ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இந்த 1000 ரூபாங்கிறது எப்போ உயர்த்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 2014 இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி உயர்த்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்களோட குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிறது வெறும் 250 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. 2014 இது 1000 ரூபாயை உயர்த்தினாங்க. 2014லேருந்து 2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷங்களுக்கு மேலே இந்த குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற பணவீக்கம், அது மட்டும் இல்லாமல் பொருளாதார செலவுகளையெல்லாம் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா உயர்த்தணும் அப்படிங்கிறது தனியார் துறை ஊழியர்களோட ரொம்ப நாள் கனவுன்னே சொல்லலாம். குறைஞ்சபட்ச ஓய்வூதியம் 1000 ரூபாயிலேருந்து 7500 ரூபா உயர்த்தணும் அப்படிங்கிற இந்த கோரிக்கை சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் நாடாளுமன்ற குழுக்கிட்டேருந்து கிடச்சிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த கோரிக்கைக்கு ஆதரவு அளிக்கும் விதமாக நாடாளுமன்ற குழு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, அதாவது குறைஞ்சபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபா உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட்டுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. ஓய்வூதியம் சம்பந்தமான இந்த நாடாளுமன்ற குழுவோட பரிந்துரைங்கிறது இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த 10 வருஷ கோரிக்கை அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும் போது இது மூலமாக லட்சக்கணக்கான ஓய்வூதியதாரர்கள் பயனடைவாங்க அப்படின்னே சொல்லலாம். இபிஎஃப் உறுப்பினர்களோட இந்த கோரிக்கைங்கிறது, அதாவது வயதான காலத்தில் அவங்களோட பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கிறதுக்கு இந்த ஓய்வூதிய உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்குது. பென்ஷன் மட்டும் இல்லாமல் அகவிலைப்படியும் கொஞ்சம் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இபிஎஃப் உறுப்பினருக்கு கொடுக்குற மாதிரியே இபிஎஃப் உறுப்பினரோட வாழ்க்கை துணைக்கும் இந்த மருத்துவ உதவி அப்படிங்கிறது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கையும் வச்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற குழுவோட இந்த பென்ஷன் சம்மந்தமான பரிந்துரை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க.